உங்க யூடியூப் சேனலை எதுக்காக ஹைட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் போகணும்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து உங்க லிங்கை மற்றவங்களுக்கு அனுப்புங்க, உங்க வீடியோவை ப்ரமோட் பண்ணுங்கப்பா, அப்பதான் அதிகமாக வியூஸ் போகும்னு சொல்றாங்களா? என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய யூடியூப் சேனலை ஷார்ட் டேர்ம்லேயே மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து சொல்கிறேன், எல்லாருமே உங்ககிட்ட 99% போய் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீடியோ லிங்கை மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலோ ப்ரமோட் பண்ணாலோ என்ன ப்ராப்ளம் ஆகும்ன்றத இப்போ நான் லைவ் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். என்னோட சிஸ்டருக்கு ஆக்சுவலாக நான் என்னென்ன யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணுறேன்னு இது வரைக்கும் ஓப்பனாக பெருசாக தெரியாது. இருந்தாலும் இப்போ ஒரு லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம் நடக்கும்னு நீங்களும் பாருங்கள். என்னடா ஏதோ லிங்க் அனுப்பியிருக்க? ஓ, உன்னோட லிங்கா? சரி இரு பார்க்குறேன். ஏய், அந்த வீடியோ 10 நிமிஷம் வீடியோ, ஆனால் 1 நிமிஷம் கூட பார்க்கல, அதுக்குள்ளே பேக் வர்றேன். உனக்காக இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டேன், அவ்வளோதான் என்னால் பார்க்க முடியும். எனக்கு வேலை இருக்குப்பா. சரி, கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டேன், வீடியோவை கொஞ்ச நேரமாவது பார்க்க வேண்டியதானே? சரி விடு, உனக்காக நான் இந்த வீடியோ பார்க்குறேன். ஏய், இன்னும் அந்த வீடியோ உனக்கு என்னன்னே முழுசா தெரியாது, அதுக்குள்ள அந்த வீடியோக்கு லைக்லாம் பண்ண போற. இப்படிலாம் பண்ணா யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவை ப்ரமோட்டே பண்ணாதடி, நல்லா ஃபுல்லா பாரு. அவ்வளோதான்டா முடியும், போடா. பாத்தீங்களா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தான் நான் என்ன சேனல் ரன் பண்ணுறேன், என்ன வீடியோ போடுறேன்னு ஈவன் என் வீட்டில் இருக்கிற இந்த பொம்மை கிட்ட கூட நான் சொல்கிறதே இல்லை. ஷேர் பண்ணால், உங்கள் வீடியோ லிங்கை ஷேர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே காமிச்சிட்டேன். ஆனால் இந்த மிஸ்டேக்கை உங்கள் சேனலில் இனிமேல் பண்ணாமல் என்ன 8 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் வியூஸை கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணலான்ற சீக்ரெட்டை இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸுமே இப்போ என்கிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில், ப்ரோ நீங்கள் எனக்கு பர்சனலாக சொல்லித்தர டிப்ஸ் எல்லாமே சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் டேர்முக்கு பண்ணும்போது வியூஸ் சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ நீங்களுமே உங்கள் யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னையில் இருந்தே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்னா அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் என்னதான் நல்ல கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரான வீடியோவை உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த ஷேர் பண்ணுறீங்க இல்லையா இனிஷியலாக பல சோஷியல் மீடியாஸில் வாட்ஸ்அப்லன்னு, அதனால் உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்களே டிஸ்ட்ராய் ஆர் கில் பண்ணுறதுக்கு அது ஈக்குவல். ஏன்? அது வந்து ஃபேக்கான வியூஸ் கிடையாது, ஃபேக்கான சிக்னல். யூடியூப் அல்காரிதமுக்கு தப்பான ஆடியன்ஸை நீங்களே உங்கள் வீடியோவை பார்க்க வைக்கிறீங்க. அந்த சிக்னல்னால தான் யூடியூப் அல்காரிதம் அந்த பர்டிகுலர் வீடியோவை யாருக்கு நான் இனிமேல் ஷேர் பண்ணுறதுனே தெரியாமல், அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அந்த வியூஸை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்குது. அப்போ மூணாவதாக என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக உங்களை விட யூடியூபுக்கு தான் தெரியும் நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவை எந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு. ஸோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்களா, அது அப்படியே விட்டுருங்க. யூடியூப் உங்களை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணி அதிகமான ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ண வைக்கும். ப்ரோ, நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க யூடியூப் என்னோட வீடியோவை அதிகமான ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகும், வியூஸ் அதிகமாக வரும்னு. ஆனால் ஆரம்பத்தில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து பார்த்தா கூட ஒரு 10 வியூஸ்லேயே நிற்குது. என்ன ப்ரோ பண்ணுறது? எப்படிங்க வியூஸ் போகும்? 1 hourல எப்படி வியூஸ் போகும்? ஆக்சுவலாக நான் சொல்ல வந்த 4வது விஷயமே இதுதான். யூடியூப் அல்காரிதம் ஒரு வீடியோவை அதுவாக ப்ரமோட் பண்ணி ஆடியன்ஸுக்கு ஆர்கானிக்காக கொண்டு போகுதுன்னா எப்படி கொண்டு போகும்? நிறைய போல் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி யூடியூப் டேட்டாவில் இருக்கும். ஸோ ஒரு போலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2வது போல் செக்ஷனில் 20 ஆடியன்ஸ் இருப்பாங்க. அடுத்த போல் செக்ஷனில் 40, அடுத்த போல் செக்ஷனில் 50,
இந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸாக யூடியூப் பிரித்து வச்சுருக்கோம். ஸோ உங்களோட வீடியோ நீங்கள் புதுசாக போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஆர்கானிக்காக இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் 10 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முதல்ல உங்கள் வீடியோவை யூடியூப் அல்கோரிதம் ரெக்கமெண்டே பண்ணும். அந்த 10 பேரில் எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, அதுலேருந்து உங்களுக்கு வாட்ச் டைம் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அந்த வீடியோவை வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகும். மேபி இந்த 10 பேரில் உங்கள் வீடியோவை வெறும் 2 பேர் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு 1 ஹவரில் அந்த 2 வியூஸ் அல்லது 10 வியூஸில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்கும். ஏன்னா யூடியூப் அல்கோரிதம் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்கல, அப்போ ஃபஸ்ட்டு எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். அதனால தான் இனிஷியலாக அந்த வியூஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் நான் சொல்ல வந்த 5வது முக்கியமான விஷயம், யூடியூப் அல்கோரிதமை சிஸ்டமேட்டிக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்காமல் நீங்கள் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்களே உங்கள் வாட்ஸ்அப்புக்கெலாம் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் அல்கோரிதமுக்கு நான் முதல்ல இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகலாமா இந்த வீடியோவை, யார் யாரோலாம் வந்து பார்க்குறாங்க, வாட்ச் டைம் ஒன்றுமே வரமாட்டேங்குது, தேவையில்லாமல் லைக் பண்ணுறாங்க, கமெண்ட்டும் வரல, அப்போ நான் இந்த வீடியோவை என்னதான்ப்பா பண்ணுறதுன்னு அந்த சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நீங்களே அதுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுக்குறீங்க. அப்போ பேசிக்காக 6வது நான் முக்கியமான சொல்ல வந்த விஷயம், நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, இந்த 10 பேர் இருக்காங்க ஒரு செட்டில் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லாரையும் நீங்கள் கிளிக் பண்ண வைக்க தான் ட்ரை பண்ணணும். அப்போது பெட்டரான கண்டென்ட் ஃபார் வாட்ச் டைமுக்காக, பெட்டரான தம்ப்நெயில் ஃபார் கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணாலே மேபி 5 வீடியோவுக்கு வியூஸ் போகாமல் இருக்கலாம், ஆனால் அடுத்து போடக்கூடிய 5 வீடியோவுக்கு கண்டிப்பாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டென்ட், தம்ப்நெயில், டைட்டிலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் நான் முக்கியமாக சொல்ல வந்த ஃபைனலி 8வது விஷயம், நீங்களாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு லிங்க் ஷேர் பண்ணும்போது மேபி அந்த குரூப்பில் ஒரு 500 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 100 பேர் கிளிக் பண்ணாலே ஃபஸ்ட்டு 1 ஹவரில் உங்களுக்கு 100 வியூஸுன்றது அசால்ட்டாக வரும். ஆனால் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு அது அன்ஹெல்ப்ஃபுல் வியூஸ், தேவையே இல்லாத வியூஸ் அப்படின்னு தான் கணக்கு எடுத்துக்கும். ஆனால் உங்களுக்கு யூடியூப்பாக பார்த்து ஒரு புது வீடியோவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி 100 வியூஸ்லாம் வேணாம், ஒரு 50-20 வியூஸ் கொண்டு வந்தாலே போதும். அந்த வீடியோவை யார் கிளிக் பண்ணாங்க, வாட்ச் டைம் எவ்வளோ இருக்குது, எந்த ஆடியன்ஸ் அவங்க எல்லாரும் அப்படின்ற டேட்டா யூடியூப் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா மேபி வியூஸ் ஃப்ரீஸ் ஆனால் கூட, ஷேர் பண்ணாமல் இருந்து வியூஸ் ஃப்ரீஸ் ஆனால் கூட ஒரு லாங் டேர்ம் மேபி 2 வீக்ஸுக்கு அப்புறமாவோ 1 மந்த்துக்கு அப்புறமாவோ அந்த வீடியோ திரும்ப பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ யூடியூபாக பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி வியூஸை வர வச்சு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி திரும்ப அதிகமான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகும்போது தான் அந்த வீடியோ திருப்பி ஆஃப்டர் 1 மந்த்து கூட ஈஸியாக பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் வீடியோவை இனிஷியல் ஸ்டேஜில் அதிகமான மக்கள், தேவையே இல்லாத ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணாதீங்க. அது உங்கள் யூடியூப் சேனலையே டிஸ்ட்ராய் பண்ணும். உங்கள் சேனலை எந்த அளவுக்கு நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது.